வேதத்திலே 46வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 46வது சங்கீதம் 10வது வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வருடத்துல கர்த்தர் சபைக்கென்று கொடுத்த ஒரு அறிவுரை என்னவென்றால், கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும். அபைடிங் இன் காட், தேவனோடு நிலைத்திருக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த தலைப்பிலே இதுவரை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அதன் அடிப்படையில் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த காரியம், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவன் யார் என்று அநேக இடத்துல கேட்கும் பொழுது அநேக இடத்துல அதற்கு பதில் இல்லை. கர்த்தர் யார் என்று அறிகிற அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான், பல வருடமாய் சபைக்கு போகிறவர்கள் தான், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் தான், வார சபைக்கு போகிறவர்கள், எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறவர்களுக்கு இயேசு யார், கர்த்தர் யார், ஆவியானவர் யார் என்ற தெளிவு இல்லாமல் வாழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே போன வாரம் நாம் பார்த்தோம் கர்த்தருடைய 3 முக்கிய குணாதிசயங்கள். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தருடைய 3 முக்கிய குணாதிசயங்கள். கர்த்தர் பரிசுத்தர். 2வது, கர்த்தர் மாறாதவர். அவர் மனிதனை போல மாற்றி மாற்றி பேசுகிறவர் அல்ல, அவர் மாறாதவர். 3வதாக, கர்த்தர் வல்லமையான தேவன். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் கிடையாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். போன வாரம் கர்த்தருடைய வல்லமையை பற்றி நாம் தியானித்தோம். வல்லமை உள்ள தேவன் நமக்கு கடவுளாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமையானவர் என்பதை நாம் தியானித்தோம். அவர் வார்த்தையில் வல்லமை இருந்தது. லாசருவின் கல்லறையிலே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவின் கல்லறையிலே அவர் அழைத்த பொழுது, அவர் கூப்பிட்ட பொழுது ஸ்தோத்திரம், அந்த லாசருவின் பிரேதம் உயிரோடு எழுந்து வந்தது என்று நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றதையும் தியானித்தோம். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் அநேக நேரத்தில் அவசரப்படுறோம். உடனே எல்லாம் நடந்துடணும், உடனே கர்த்தரை ஆசீர்வதிச்சிடணும், உடனே எனக்கு சுகம் கொடுத்துடணும், உடனே என்ன பணக்காராக்கணும், உடனே ஃபாஸ்டா இருக்கிறோம். கர்த்தர் ஃபாஸ்டா இருக்கிற கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. எப்போ ஃபாஸ்டா இருக்கணுமோ அப்போ ஃபாஸ்டா இருப்பாரு, எப்போ அமைதியா இருக்கணுமோ அப்போ அமைதியா இருப்பாரு. அல்லேலூயா. ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். 2வது, அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவர் என்னை கண்டிப்பாக ஒரு நாளில் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா உயர்த்துவார். அவர் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என் தேவைகளை சந்திப்பார், என் வெட்கத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். 3வதாக, அவர் திட்டத்திற்குள்ளே நான் இருக்க வேண்டும். அவர் போடுற ஸ்கெட்ச், அவர் போடுற பிளான், அதுக்குள்ள நான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதை விட்டு விலகி போயிடக்கூடாது. அப்படின்னா கண்டிப்பா என்னை ஆசீர்வதிக்க முடியாது. என் சொந்த இஷ்டத்தில் வாழுவேன் என்று சொல்லி நாம் நினைத்து வாழ்ந்தோமானால் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய மேன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பிளான்ல இருக்கோமா? நான் அவருடைய திட்டத்தில் தான் இருக்கிறேன்னா, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. சிம்சோன் என்ற பராக்கிரமசாலி தேவன் வைத்த திட்டத்தை விட்டு விலகி போனதுனால் அவன் விளையாட்டு பொருளாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய திட்டத்துக்குள் இருக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவருடைய திட்டம் நம்மை நடத்துகிற பாதை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நான் அவருடைய திட்டத்துக்குள்ள இருந்தால் ஒழிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்று காலையில ஒரு ஜெபத்துடன் இந்த செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தாவே, நான் உம்மை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. I want to know you more than the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் அதிகமாய் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. ஒரு நிமிடம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போறோம். ஏசப்பா, உங்களை பற்றி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, உங்களை பற்றி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். 3 சொல்லுங்க, உங்களை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்.
உங்களை பற்றி நான் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பை என்னோடு இருப்பவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். பரிசு கொடுப்பது என்று எதுக்காகனா, நான் ஒருத்தர் மேல வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு காட்டக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பரிசு கொடுத்தல். இப்போ நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் இயேசுவின் மேல் உள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு வெளிப்படுத்திட்டார். நம்மை அதிகமாக நேசிக்கிறார், என்னை அதிகமாக அவர் நேசிக்கிறார். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய மரணத்தின் மூலமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய உடம்புல இருக்கிற சகல சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி, நான் உனக்காகத்தான் வாழ்ந்தேன், உனக்காகத்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். இன்று அவர் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டார், அப்பா நான் உன் மேல அன்பா தான் இருக்கிறேன், நீ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி, சிம்பிளா வர விட்டுருங்க. இயேசுவை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இயேசுவை பற்றி அறிவதிலே நான் ஆர்வம் காட்டுகிறேனா? இயேசுக்காக நான் எதையாவது ஒன்று செய்திருக்கிறேனா? அட்லீஸ்ட் இன்று அவரை பற்றி அறிந்து கொள்ளும் முயற்சியை நாம் எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் ஞானத்தை இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கவாது செய்யலாம். அல்லேலூயா. அவரை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் பெருசு, வேதம் பெருசு. இந்த வேதத்தை படித்தால்தான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட், இதை படித்தால்தான் அவரை தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை முறை பைபிள் வாசிக்கிறீங்க? 28 முறை பைபிள் வாசிச்சு இன்னும் இயேசுவை பற்றி கற்றுக்கொண்டதுல என்னை பொறுத்தவரை 1% தான் தேடி இருக்கணும்னு கேட்டா இல்லை. அவ்வளவு பெரியவர். ஒரு உள்ள கையில வைத்து அவரை மடக்க முடியாது, அவரை அடக்க முடியாது. அவ்வளவு பெரியவர். தேவயா. அது இன்று பார்த்தீங்கன்னா அநேகருக்கு இயேசுவை பற்றி நன்றாய் தெரிந்தது போல தங்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். இல்லை, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பாஸ்டரா நான் இயேசுவை பற்றி இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறேன். அவருக்கு 95 வயசு. அந்த பெரியவர் சொல்றாரு, இன்னும் நான் அறிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் முயற்சியில, ஆராய்ச்சியில நான் ஈடுபட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசுவுக்காக நான் என்ன செஞ்சேன்? அவரை பற்றி அறிந்து கொள்ளும் முயற்சியில நான் உங்களை ஒரு ப்ராஜெக்டாக, ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அவரை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 54வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் யார் என்பதின் ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 54:10 வாசிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மலைகள் விலகி போனாலும், வானங்கள் இடம் மாறி மேல இருக்கிற வானம் கீழே போனாலும், நான் உன் மேல வச்ச அன்பு விலகாமலும், உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுற, இது யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற சமாதானம் எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கணும்பா என்று என்மேல், அதாவது உண்மையில் கர்த்தர் சொல்ற, உண்மையில் மனது உருகுகிற கர்த்தர். இந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு அருமையான பேரை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், மனது உருகுகிற கர்த்தர். அல்லேலூயா. மனது உருகுதான். அதுல ஆங்கிலத்துல அதுக்கு கம்பேஷன், மர்சி, சிம்பத்தி, கைண்ட்னஸ் என்ற வார்த்தைகள் அதற்கு மொழிபெயர்ப்பார்கள். மனதுருக்கம் என்பதற்கு கம்பேஷன், மர்சி, சிம்பத்தி, கைண்ட்னஸ் என்ற காரியங்களை ஆங்கிலத்தில் நான் டிக்ஷனரியில் பார்த்தேன். ஆனால் தமிழில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் வேஸ்ட். மனதுருக்கம்,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சா அந்த கேண்டில் உருகி எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோல கர்த்தர் தன்னை உருக்கி கொண்டு தன்னை வருத்தி கொண்டு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை வருத்தி கொண்டு, கர்த்தர் நம்மை ரொம்ப தன்னை மிகவும் ஒடுக்கி கொண்டு நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனது உருகுகிற கர்த்தர், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. மனம் உருகுகிற கர்த்தர். இந்த உலகத்துல நமக்காக மனதுருக ஒருவரும் கிடையாது. ஆமென். ஒவ்வொருத்தரோட மனதுருக்கம் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பொறுத்த மனதுருக்கம் இருக்கும், வசதியை பொறுத்தவரை நம்ம கிட்ட மனதுருக்கம் இருக்கும். நம்முடைய நிலையை பொறுத்து தான் ஜனங்க நம்மளை பார்த்து மனதுருக்கமோ இல்லை அன்போ காட்டுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லாட்டணும், ஒன்றுமே இல்லாட்டாலும் எம்டி படகா இருந்தாலும் இயேசு என் மேலே மனதுருக்க ரெடியாக இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வெறுமையை பார்த்துட்டு அவர் ஐயோ இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கு, இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையே, இந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு இல்லையே, என் பிள்ளைக்கு நல்ல வருமானம் இல்லையே, என் பிள்ளை கடனோட கஷ்டப்படுது, என் பிள்ளை வியாதியோட கஷ்டப்படுது என்று சொல்லி என் மேல் மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு திடீர்னு கை காலெல்லாம் செயலிழந்து போச்சு, பெராலிசிஸ் வந்துருச்சு. வீட்டில் கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, முடியல. எதேதோ பண்ணாங்க, அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் பண்ணவே முடியல. கடைசி என்ன பண்ணாங்க தெரியுமா? தெருவில் போட்டாங்க. தூக்கிட்டு வந்து எங்கே போட்டாங்க? தெருவில் போட்டாங்க. இந்த ஆள் இருந்தால் செலவு, இந்த ஆள் தான் இடத்த அடைக்குது, இந்த ஆள் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லை. அந்த ஆளுக்கு முடிட்டு உழைச்சி கொடுத்தாரு, பணம் சம்பாதிச்சு கொடுத்தாரு, வீட்டை கட்டினாரு, எல்லாமே செஞ்சார். ஆனால் இந்த உலகம் அவரை தூக்கி வெளியில் தெருவில் போட்டுச்சு. சபைக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு 4 பேர். அந்த 4 பேர் இந்த ரோட்டில் கிடக்கிற அந்த மனுஷனை பார்த்தாங்க. சபைக்கு போகிறவங்க, இந்த ஆள் எங்கே கிடக்குறான் அப்படின்னு பார்த்தாங்க. பார்க்கும்போது சொல்கிறேன், என்னை வீட்டிலலாம் விரட்டி விட்டாங்கய்யா, என்னை யாருன்னு கேட்கறது என்னான்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை, தூக்கிட்டு போக நாதி இல்லை அப்படின்னு சொன்னப்போ இந்த 4 பேர் சபைக்கு போகிறாங்கய்யா. அவங்க பார்த்தாங்க, இந்த ஆளுடைய சாபத்தை மாற்றணும், இந்த ஆளோட வியாதியை மாற்றணும். அவங்க மனதுருக்கமானாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கம் உண்டானது. அவனை பார்த்து மனசு வருத்தப்பட்டாங்க, உடனே தூக்கிட்டு போனாங்க. சபையில் இயேசுநாதர் நின்று பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஒரு வீட்டில் நின்று இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. அப்போது இந்த 4 பேர் இந்த பெராலிசிஸ் ஆனால, ஊரால் ஒதுக்கப்பட்டால, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டால, ஒன்றுத்துக்கும் லாய்க்கலன்னு சொன்ன ஒரு ஆளை அவங்க தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ள கூட்டமான கூட்டம். ஏற்கனவே இவரை போல பயங்கரமான கேஸ்லாம் உள்ளே இருக்குது. சேர்த்து போன கேஸு, கை கால் முழு அந்த கேஸு, கண்ணு தெரியாதவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே போக முடியல. உடனே இந்த 4 பேர் வச்சாங்க, இவனை மேலே இவனோட நிலைமையை மாற்றணும், இவன் சாபத்தை போகணும், இவன் எழும்பி நடக்கணும், இவன் வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைச்சாங்க. உடனே மேலே ஏறுறாங்க, கூரையை பிரிச்சாங்க, உள்ளே இறக்குனாங்க. இயேசு பார்த்தாரு, யாராவன் மேலேருந்து இறங்கி வரான், யாராவன் மேலேருந்து இறங்கி வரான். எல்லாம் சுற்றி இருக்காங்க, யார் அவனை மேலேருந்து இறக்குறா? கீழே வந்தவனை காட்டில மேலே இருக்கிறவங்க தான் ஏசப்பா பார்க்குறாரு. இவனுக்கு என்ன வந்துச்சு? என்ன மாதிரியே உனக்கு மனதுருக்கிற குணம் இருக்குதுப்பா, என்ன மாதிரியே உனக்கு மனதுருக்கமான குணம். நான் தான் மனதுருக்கம்னு நினச்சேன், எனக்கு மேலே மனதுருக்கம் ஒருத்தர் இருக்கிறன்னு போட்டிருக்கு. நான் படைச்ச ஒருத்தர் மனதுருக்கமாக இருக்கிறான். அவன் நிமித்தமாக இவனை கர்த்தர் விடுதலையாக்கி. தேவன் நல்லவருங்க, மனதுருக்கம் உள்ளவர். இந்த உலகத்தில் யாருமே எனக்கு இறக்கம் காட்டல, யாருமே என்னை விசாரிக்கல, யாருமே எனக்காக பரிந்து பேசல, யாரும் நினைக்க கூட இல்லை என்று ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களை குறித்த நினைவுகளோடு என் கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கார். உங்களை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம ஞாபகம் இருப்போம். ஒரு வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பாவை நாங்கள் எவ்வளோ நாள் ஞாபகம் வச்சோன்னா, நான் ஞாபகம் வச்சது ஒரு 2 மாதம் தான், அவ்வளோதான்.
அவ்வளோதான் அந்த உலகம், அவ்வளோதான். என்ன அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு அவ்வளோதான். ஆனால் இயேசு நம்மளை ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை உள்ளம் கையில் ஏன் ஒரு உள்ள கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா அடிக்கடி உள்ள கையை பார்க்க முடியும். காலையில் தேய்ச்சி பார்ப்போம், இல்லை சாப்பிடும்போது பார்ப்போம், கை அடங்கும்போது பார்ப்போம், ஏதாவது எடுக்கும்போது பார்ப்போம். உள்ளங்கையில் எப்பவுமே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு சிசிடிவி ஒன்று அவர் கையில் இருக்குது. அந்த சிசிடிவியில் எப்பவுமே நீங்கள் மாத்திரம் தான் ப்ரொஜெக்ஷனாக இருக்கீங்க. அல்லேலூயா. உங்களை மாத்திரமா ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. இவ பிள்ளைகளே, உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் வாசிக்கலாமே. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசல் சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்திலே ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ஒரு ஊருக்குள்ள போறார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரெட்டை ஏரியிலேருந்து மாதவரத்துக்கு போகணும்னா எப்படி போகணும்? ரெட்டை ஏரியிலேருந்து வந்து நீங்கள் மாதவரம் போகணும் அப்படின்னா எப்படி போகணும்? ரெட்டை ஏரியிலேருந்து வந்து ரைட்டு திரும்பணும், அப்படி தானே? ரெட்டை ஏரியிலேருந்து நீங்கள் மாதவரம் போகணுன்னா எப்படி போகணும்? ரெட்டை ஏரி ரோட்லேருந்து வந்து ரைட்டில் திரும்பணும் மாதவரத்துக்கு, அப்படி தானே? இயேசு மாதவரத்துக்கு போகணும். ஆனால் எப்படி போகிறாருன்னா புழல் வழியாக மாதவரம் போகிறார். ரெட்டையர்லேருந்து புழல் வழியாக மாதவரம் போகிறார். அவர் எப்படி போயிருக்கணும்? ரைட்டில் போயிருக்கணும். ஆனால் அவர் அப்படி வரல, லெஃப்ட்டு திரும்பி உள்ளே வந்து ஒத்தவாடை ஸ்ட்ரீட் வழியாக வந்து அப்படியே வெஜிடேரியன் வில்லேஜ் வழியாக போய் அப்படியே மஞ்சம்பாக்கம் போய் அப்படியே அருள் நகர் போய் அப்படியே பால் பண்ண போய் மாதவரம் போகிறார். இது சுத்தா ஈஸியாக சுத்துதான்ல. ஏசு அப்படிதான் அங்கே நாயின் ஊருக்கு வர்றாரு. அவர் அந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அந்த ஊருக்கு பிரயாணமாக போகிற ஆள் கிடையாது. அவர் எங்கே போகிறாருன்னா எருசலேம் உள்ள போகிறாரு. ஆனால் நாயின் என்று சொல்லக்கூடிய எருசலேமுக்கு ஆப்போசிட் ஊர். அந்த ஊருக்குள்ளே வந்து போகிறார். ஏன் அவர் உள்ளே வந்தார்னா, இவர் உள்ளே வரும்போது ஊருக்குள்ளே போகிறாரு. ஊருக்குள்ளே போகும்போது எதிர்க்க மரணம் ஒன்று வருகிறது. இயேசு வாழ்வு தரும் ஜீவனுள்ள தேவன் உள்ளே போகும்போது மரணம் வெளியே வருகிறது. மரணம் இயேசுவிடத்தில் நிற்க முடியாது. அல்லேலூயா. மரணம் தேவனிடத்தின் முன்பாக, இயேசுவின் முன்பாக நிற்க முடியாது. இவர் ஊருக்குள்ளே போகும் மரணம் வருகிறது. மரணத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இறந்து போயிட்டான். வாலிப பையன், சின்ன வயசு பையன். தன் தாய்க்கு ஒரே மகன். அந்த தாய் கணவர் இல்லாத தாய், விதவை பெண். அந்த பையன் படிக்கிற பையன்னு வச்சுப்போமே, படிக்கிற பையன் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் என் குடும்பத்தை காப்பாற்றுவான், என்னை காப்பாற்றுவான், என் கடனெல்லாம் அடைப்பான், என்னை நல்லா சாப்பாடு போட்டு வீடு கட்டி என்னை வாழ வைப்பான்னு நினைக்கிற ஒரு தாய். எந்த பராமரிப்பும் இல்லாத ஒரு தாய், மகனை மாத்திரமே நம்பி இருக்கிற தாய் திடீர்னு இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே எல்லாருக்கும் ஒரே வருத்தம். கடன் கொடுத்தவனுக்கு வருத்தம் இல்லை, சுற்றி இருக்க சொந்தக்காரங்களுக்கு வருத்தம். எப்படா இந்த வீட்டை இந்த அம்மா தெரிஞ்சுட்டு ஆட்டையை போடலான்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தை எப்படா கொடுக்கலான்னு ஒரு கூட்டம்.
இப்படி ஒரு கூட்டம் வருது அவங்க இடத்துல. இவரும் ஒரு கூட்டத்தோட போற. இயேசு எப்பவுமே ஒரு கூட்டத்தோட. இயேசு என்னைக்குமே சாப்பிட அந்த ஊர்ல கூப்பிடுவாங்க, பயப்படுவாங்க. இயேசுவையும் பவுலையும் சாப்பிட கூப்பிட்டு ஆபத்து. ஏன்னா குறைஞ்சது ஒரு 20 பேர் போவாங்க கூட. அதனாலதான் மார்த்தா பயந்துச்சு சாப்பாடு செய்யறதுக்கு. சாப்பாடு செஞ்சு வடிச்சு கொடுத்து அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பேர்த்தோட ஒரு ஆள் தான் கூப்பிட்டோம். பார்த்தா சீசர் ஒரு 12 பேர், அந்த சீசரோட சொந்தக்காரங்க ஒரு ஒரு 40 பேர். இயேசுவை பார்க்க போற ஒரு கூட்டம். எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். நீங்க நான் வீட்டுக்கு மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இயேசு வந்துடுவார். பவுலும் அப்படிதான். பவுலுக்கு கூட அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அநேக சீசர்கள் இருக்காங்க. எல்லாரும் கூட்டமா போயிடுவாங்க. அதனால பவுலையும் இயேசுவையும் சாப்பாடு கூப்பிட்டு ஆபத்து. யூதர்கள் மத்தியில் ஒரு பேச்சு. இயேசு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோட உள்ள போறாரு நகரத்துக்குள்ள. அந்த கூட்டத்தை வராங்க. இவங்க எல்லாரும் எதை பார்த்தாங்க, கூட இருக்கவங்க எதை பார்த்தாங்களே என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. எல்லாரும் சாவை பார்த்துருப்பாங்க, பாடையை பார்த்துருப்பாங்க, தூக்கிட்டு வரவங்களை பார்த்துருப்பாங்க, சுற்றி நின்ற ஊர் தலைவர்களை பார்த்துருப்பாங்க. அங்கே வந்தவங்க இயேசுவோட கண்ணும் கண்ணீர் சென்று அந்த பெண்ணின் மேல் விழுந்தது. கண்ணீர் மிகப்பெரிய ஆயுதங்க. நம்முடைய கண்ணீர் மிகப்பெரிய ஆயுதம். கண்ணீரோடு இருக்கும் விதவை தாயின் கண்ணீரை இந்த உலகம் பார்க்கல, கூட வந்தவங்க பார்க்கல. அதை துடைக்க ஒரு கரமும் இல்லை. ஆறுதல் சொல்ல யாரும் முன் வரவில்லை. ஏன்னா ஆறுதல் சொன்னா என் தலையில எல்லாம் விடிச்சிருமோ அப்படின்னு பயம் ஜனங்களுக்கு. இப்போ டெத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்லுவாங்க நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு. கூட இருப்பாங்களா? 4 நாள் போய் பார்த்தா தெரியும் வீடு காலியாக இருக்கும். நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம், அந்த ஐயா மட்டும் தனியாக உட்காந்துருக்கோம், யாருமே இருக்க மாட்டாங்க. சும்மா சொல்லுவாங்க கூட இருக்கிறன்னு. ஏன்னா பயம் வந்துடும். ஐயோ இவங்க நம்ம குடும்பத்தையே நம்ம சமாளிக்க முடியல, இந்த குடும்பத்தை எல்லாம் நம்ம ஏற்றுக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்கும் வரும். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவுடைய பார்வை அந்த விதவை தாயின் கண்ணீர் மேல் விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தர் தேவை உள்ளவர்களை பார்த்து ஒதுங்கி போகிறவர் அல்ல. ஆமென். தேவை உள்ளவர்களை தேடி போய் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களை தேடி போவார். அவரு வியாதியோட இருக்காங்களா அவங்களை தேடி போவாரு. மரணத்துக்கு நேரா போறாங்களா அவங்களை தேடி போவாரு. கண்ணு தெரியாம இருக்காங்களா அவங்களை தேடி போவார். பிசாசு பிடிச்சிருக்காங்களா அவங்களை தேடி போவார். வேதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தேடி தேடி தான் போனாரு. அல்லேலூயா. அவர் கண்ணீரை பார்க்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கண்ணீருக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் இயேசுவோ கண்ணீரை மாற்றுவார். அல்லேலூயா. கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த உலகம் நாம் எப்படா கண்ணீர் சிந்துவோம் என்று பார்க்கிற உலகம். எப்படா இவங்க அழுவாங்க, நீ என்ன இப்படி பண்ணல அதனால்தான் உனக்கு இந்த பிரச்சனை, என்ன சொன்னல அதனால்தான் உனக்கு, என்ன சண்டை போட்டல அதனால்தான் உனக்கு இந்த போராட்டம். இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். ஸ்தோத்திரம். நம்முடைய அழுகையை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு சபையில ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி ஒரு வயசான அம்மா ஜெபம் பண்றதை பார்த்தாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க? கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைன்னு யாராவது அவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்காக அவங்க அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுங்க, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, ஏசப்பா அவங்க கடன் பிரச்சனை அவங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. இதை அந்த பையன் பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சான். என்ன சும்மா சும்மா ஏசப்பா கிட்ட போய் அழுகுறீங்க, ஏன் அழுது ஜெபம் பண்ணணும், ஏன் ஏசப்பா கிட்ட அழுகணும், ஏசப்பாட்டி ஏன் அழுகணும் அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணான். நாங்கள் டைமில் என்ன நினச்சி தெரியுமா? அந்த பையன் விழுந்து போய் இயேசு விட்டு தூரமாக போனால் இந்த அம்மா அநேக பேர் ரட்சிப்புகளை நடத்தி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுங்க. நம்முடைய கண்ணீரின் வல்லமை நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய கண்ணீர் கர்த்தருடைய கரத்தை அசைக்கும். நம்முடைய கண்ணீரின் வல்லமை என்ன தெரியுமா? நம்முடைய கண்ணீர் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அழுதா அவர் சும்மா இருக்க மாட்டார். நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் பிள்ளை உங்ககிட்ட அழுதாப்பா எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு அழுதா வாங்கி கொடுக்காம இருப்போமா? சே, இதுக்கு ஏன் அழுகுற? இந்த மாதம் எல்லாம் அடுத்த மாதம் வாங்கி தரேன், சரியா போச்சு, கொடுப்பா.
அழ விட மாட்டோம். இயேசு அப்படிதான், என் புள்ள அழுகுது, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அல்லேலூயா. என் கண்ணீர் விலையேறப்பட்டது. நம் கண்ணீர் கர்த்தருடைய சிங்காசனத்தை அசைக்கிற வல்லமை இருக்கிறது. அவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. நம் கண்ணீர் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுத்தரும் ஆற்றல் உள்ளது. நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உள்ளது. நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தரிடத்தில் பதில் பெற்றுத்தரும் வரம் இருக்கிறது. நம்முடைய கண்ணீருக்கு கர்த்தரிடத்தில் பதிலை பெற்றுத்தரும் வரம் இருக்கிறது. நம் கண்ணீருக்கு கர்த்தர் அருகில் கொண்டு வரும் ஆற்றல் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் உங்க கண்ணீரை ஒரு நாளும் அற்பமான காரியங்களுக்கு வேஸ்ட் ஆகாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கண்ணீரை சும்மா இதுக்காக அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ வலிக்குதுப்பா அழுவுது, ஐயோ தலைவலிப்பா அழுவுது, ஐயோ என்ன திட்டாங்கப்பா அழுவுது. கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டியர்ஸ். நீங்க வேதனையோட கண்ணீர் விட்டா இயேசு இறங்கி வருவார். அவர் சும்மா இறங்கி வர வைக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு தடவை உங்களை பார்க்க மோடிஜி வந்துட்டாருன்னு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்க சத்தமா மோடிஜி வாங்க அப்படின்னு கத்துனீங்கன்னா அவர் காதில் விழுந்து அவர் டெல்லியிலேருந்து உங்களை பார்க்க புறப்பட்டு வந்துட்டாரு. இது 2வது செக் பண்ணுவோம். திருப்பி கத்துறீங்க மோடிஜி வாங்க பண்ண, அவர் டெல்லியிலேருந்து 2வது வந்துட்டாரு. இதே வேலையை வச்சுதான் மோடிஜி கடுப்பாகமா ஆகாது. வேஸ்டா உங்க கண்ணீரை சிந்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மனதுருகுகிற கர்த்தர். உங்களை பார்த்து மனதுருக்கமாகிறார். உங்கள் வியாதிகளை பார்த்து மனதுருக்கமாகிறார். உங்கள் குடும்ப நிலைமையை பார்த்து, உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து, உங்கள் பாவத்தை பார்த்து, உங்கள் நெருக்கங்களை பார்த்து, நீங்கள் வாழுகிற துக்கமான வாழ்க்கையை பார்த்து மனதுருக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. 2வது வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேகமாய் முடிக்கலாம். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். முதல்ல அவர் மனதுருகிற தேவன் தான். 2வது அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. எத்தனை பேர் காயின்ல எம்பளம் பார்த்துருக்கீங்க? காயின்ல நம்முடைய ஒவ்வொருத்தரோட கையில் வச்சிருக்க காசுல ஒரு எம்பளம், நேஷனல் எம்பளம் இருக்கும். அதுல எத்தனை சிங்கம் இருக்கு? எத்தனை சிங்கம் இருக்கு? ஆக்சுவலா 4 சிங்கம் இருக்கு. நம்ம பார்க்குறது எத்தனை சிங்கம்? 3 சிங்கம் தான் இருக்கு. ஒரு சிங்கம் அப்படி இருக்கும், இன்னொரு சிங்கம் அப்படி இருக்கும், இன்னொரு சிங்கம் அப்படி இருக்கும். அப்படிதானே? ஒரு சிங்கம் பின்னாடி இருக்கும், அந்த சிங்கம் தெரியாது. அந்த சிங்கம் தான் பயங்கரமான சிங்கம்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அது மாதிரி நம்ம சிங்கம் பார்க்க மனதுருகிற சிங்கம் தான், ஆனா பயங்கர டெம்பரான சிங்கம். எப்போ கடிக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. எப்போ அடிப்பாருன்னு தெரியாது, எப்போ தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு தெரியாது. அவர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த எரிச்சல் என்ற வார்த்தைக்கு நான் பல வேத அகராதியில பார்க்கும்போது ஜெலஸ் காட் என்ற ஒரு வார்த்தை. ஜெலஸ் என்ற வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் பொறாமை உள்ள தேவன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ள தேவன் என்று இன்னொரு பேர் இருக்கு. ஆனா இந்த எரிச்சல் உள்ள தேவன் என்றது எதுக்காக அவர் எரிச்சல் ஆவார்னா, டாலரேட் ரிவல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனக்கு பிடிக்காததை மற்றவர் செய்யும் பொழுது எப்படி எரிச்சல் வரும் நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க ஆசையா உங்க வீட்டுக்காரர்கிட்ட, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சுடிதார் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க. அவர் சுடிதார் வாங்கி தராம உங்களுக்கு ஒரு கட்சி பழம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? சாப்பாட்டுல தெரியும் அந்த சமாச்சாரம் இல்ல. சாப்பாட்டுல நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு என்னம்மா உப்பு போட்டு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஆமா அந்த கட்சிக்கு உப்பு போதும் அப்படி சொல்லுவோம் இல்ல. பசங்க சில சமயம் என்ன சொல்றோம், அப்பா எனக்கு வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் 90ல விளையாண்ட ஒரு வீடியோ கேம்ஸ் இருக்குது. நமக்கு நான் அப்படி பட்டன் தண்ணிக்குள்ள அப்படி பட்டன் போய் உட்காரோம் இல்ல. அந்த மாதிரி ஒரு கேம் வாங்கி கொடுத்தா அந்த பையன் என்ன சொல்லுவான், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான். 2வது அவன் நல்லா படிக்காம ஃபெயில் ஆகி வந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நீங்க வாங்கி கொடுத்த வீடியோ கேம் இது போதும் அப்படிமா. ஏடா ஃபெயில் ஆன, எல்லாம் போதும் அப்படிதான் சொல்லுவான் இல்ல. தோற்றுறோம். அதுபோல கர்த்தர் நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன், பொறாமை உள்ள தேவன்.
அவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டா டென்ஷன் ஆயிடுவார். ஆமென். அல்லேலூயா. சோதரர் எந்த அளவுக்கு அவர் இரக்க குணம் உள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் கோபம் உள்ள தேவனாகவும் இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரர் அவர் அன்பான தேவன் தான். டென்ஷன் ஆகுறீங்க, கர்த்தர் டென்ஷன் ஆகுனா கதை கண்டலாயிடும். சரி, பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை டென்ஷன் ஆகாதீங்க. ஆமென் சொன்னீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏசப்பாவை டென்ஷன் ஆகாதீங்க. அல்லேலூயா. எப்போ ஏசப்பாவை எப்போ டென்ஷன் ஆவார்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தால் அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கர்த்தரோடு பேசுவதற்கு மோசே சீனாய் மலையில ஏறி போகிறார். 40 நாள் அங்கே காத்திருக்கிறார். சாப்பிடாம குடிக்காம 40 நாள் அங்கே ஃபாஸ்டிங்கோட கர்த்தரோடு பேசுறதுக்காக காத்திருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் மக்கள் கீழே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேல அதிகமான மக்கள் கீழே இருக்காங்க. மோசே ஒருவர் தான் அந்த 6 லட்சம் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். அவர் தான் தலைவராக இருக்கிறார். இப்போ தலைவன் இல்லாத கூட்டம். மோசே சீனாய் மலை ஏறி போனதுனால இங்கே தலைவன் இல்லாத ஒரு கூட்டம் தங்களுக்கென்று ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள். தங்களுக்கென்று ஆரோனை தலைவனாய் மாற்றி இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆரோனிடத்தில் தங்களிடத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் கலட்டி கொடுத்து, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், எங்களை வழிநடத்தின தேவன் யெகோவா தேவன், காணாத தேவனை நாங்கள் பார்க்க முடியவில்லை, அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியவில்லை, மோசேயை காணவில்லை, நாங்கள் யாருமே இல்லாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தெய்வம் செய்து தரப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். இங்கே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது மேல கர்த்தர் மோசேயிட்ட சொல்றாரு, என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, எந்த சிலையை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காரு. இங்க இந்த ஆட்கள் என்ன பண்றாங்க? சிலையை உண்டு பண்ணிட்டாங்க. சிலையை உண்டு பண்ணி இதுதான் எங்களை கொண்டு வந்த கடவுள் என்று சொல்லி அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை மோசே அறியவில்லை. மோசே கர்த்தரோடு இருக்கிறார், மோசேக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இதை பார்க்கிறார், மேகத்திலிருந்து அதை பார்க்கிறார். இந்த மக்களின் மேல் அவருக்கு எரிச்சலா இருக்கு. எப்படி இருக்கணும்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கும் நேரத்தில் கீழே அந்த சட்ட திட்டங்களை மீறுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்து கர்த்தருக்கு கோபம் வந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். வணங்கவே வணங்க மாட்டான். சில பேர் சோத்திர சொன்ன எப்படி வரணும் அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. சார் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, சார் மார்னிங் சார் கண்ணில் எப்படி வணங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மெஜஸ்டிக்காக இருக்காரு, அப்படியே கெத்தாக இருக்காரு. அப்படி சில பேர் அப்படி இருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லி, கெத்துள்ள ஜனம், இது திருந்தாத ஜனம், இது கொஞ்சம் கூட வணங்காத ஜனம், இது திமிரு பிடிச்ச ஜனம்னு சொல்லி கர்த்தர் கோபம் வந்துடுச்சு. கர்த்தர் டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் தானே எகிப்திலிருந்து இவர்களை மீட்டு கொண்டு வந்தேன், இவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிற 10 தெய்வங்களை அடித்தல்ல அவர்களை நான் கொண்டு வந்தேன், நான் தானே ஒரு கடவுள், இதை விட்டு இவர்கள் வேற கடவுள்களை அனுமதிக்கிறார்களே என்று சொல்லி கர்த்தருக்கு மிக தெரியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோபம் வந்தா ஆபத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப கர்த்தருக்கு கோபம் வருது? தான் விதிக்கிற, தான் சொல்லுகிற வழியை விட்டு விலகும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வருது. நமக்கு எப்போ கோபம் வரும்? நம்ம பிள்ளைங்க மேல நாம சொல்ற பேச்சை கேட்காம தப்பு செஞ்சா கோபம் வரும். அப்படிதானே? இந்த சும்மா கூட அடிச்சுட்டே இருக்குமா? அங்கே வழியில் போய் பட்டணம் அடி இருக்குமா?
அப்போ நம்ம கொண்டு போய் எங்கன்னா சேர்த்து விடணும், செக் பண்ணணும், அது சரியில்லைன்னு புள்ள சொல்லிடணும். ஏன்னா போயிட்டே இருக்க சும்மா கூப்பிட்டு இருந்தாலும் அடிக்கிறாரு. இப்போல்லாம் போலீஸே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தெரியும்ல, பிள்ளைங்க என்னை சும்மா அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்கள் அப்பா என்ன அடிச்சுட்டே இருக்கிறாரு, அவர் என்னன்னு கேளுங்க. போலீஸ் கூப்பிட்டு 2 குடலில் போட்டு, ஏன் என் பிள்ளைய அடிக்கிறேன், ஒழுங்கா போ. திருப்பி அதே மாதிரி அந்த அப்பா வந்து திருப்பி பிள்ளைய கூப்பிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கு. அடுத்து அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பி அவருக்கு தெரப்பி கொடுப்பாங்க, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கூப்பிட்டு அடிக்கிறது இல்லை. நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியத்தை செய்யும்போது நமக்கு கோபம் வரும். அதே போல தான் கர்த்தருக்கு நியாயமான கோபமா இல்லையா? கர்த்தருக்கு நியாயமாக நம்ம அவர் சொல்கிறது தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும் சொல்கிறாரு, அது 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 விதிக்கப்பட்ட விதி. இதை விட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை மண்ணாவை பொறுக்க போகிறேன், காடையை தேடி போகிறேன்னா ஒன்றும் நடக்காது. காடை இல்லை, அங்கே வராதுன்ட்டா. திங்கக்கிழமை வராது, ஞாயிற்றுக்கிழமை வராதுப்பா, காடை வராது, மண்ணா வராது, நீ பட்னியாக தான் இருக்கணும், முதல் நாளே உனக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன்னா இல்லையா? நீ எங்கே போய் கேட்டு போகிற? அப்போ என்ன தான் பண்ணாங்க, சபைக்கு வராதவங்க கூட்டி கல்லால் அடிச்சாங்களாம். இப்போ அப்படி ஒரு சட்டம் இருந்தால் எத்தனை பேர் சபைக்கு வருவாங்க வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரல, எல்லாம் சபைக்கு நீ வந்தவங்க எல்லாம் ஆளாலும் ஒரு கல் எடுத்துன்னு தூக்க முடியாதான் பெரிய பெரிய கல்லாக எடுத்துக்கோங்க. யாராவது சபைக்கு வரல அவங்க வீட்டுக்கு போங்க, வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து டம்மு டம்முன்னு மண்டையில் போட்டுவாங்க. அப்படின்னா என்ன இல்லை. அப்போ அப்படிதான் இருந்துச்சு சட்டம். தேவன் எரிச்சல் உள்ள தேவன். நம்முடைய பாவ செய்கையினால் கர்த்தர் எரிச்சல் மூட்டாமல் இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் பயங்கர டென்ஷன் ஆகுவாங்க கர்த்தரை. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு. இப்போ கர்த்தர் கொஞ்சம் கிருபையின் காலமாக நம்ம என்ன வேணாலும் செய்யணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த கிருபையின் காலம் முடிய போகிற நாள் அதி சமயமாக இருக்கிறது. இயேசு திரும்ப எப்படி பரலோகத்துக்கு போனார் அப்படியே வரப்போறாரு. யாரெல்லாம் உண்மையா உத்தமமா கர்த்தருக்கு பிரியமா இருக்காங்களோ அவங்கள எல்லாம் கர்த்தர் கூட்டு போயிடுவார். அநியாயம் பண்ணணும் விட்டு போயிடுவாரு. கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்கள்லாம் கர்த்தர் விட்டுட்டு போயிடுவாரு. அவங்களுக்கெல்லாம் இங்கே இடி உத அடிதான், தூக்கி போட்டு மிதிப்பாங்க கவர்மெண்ட். ஆமென். இப்பொழுது அனுக்கிற காலம். திருந்து வாழ வேண்டும், பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். தேவனுக்கு உண்மையா வரப்போற. எப்படி இயேசு வரப்போகிறார்? என்னங்கய்யா 2000 வருஷமா இதே கதை சொல்லிட்டு இருக்கீங்க. இயேசு வருவார் வருவார். எங்க வருவார்? ஒருவரும் நினையாத நாளிகையில் வருவார். அல்லேலூயா. திருடனை போல வருவார். ஆமென். நம்ம வீட்டில் இப்போ திருட வர அவங்க ஃபோன் பண்ணிட்டு வருவான், சார் 11 மணிக்கு ரெடியாக இருங்க, நான் வீட்டில் திருட போகிறேன். பி அலர்ட். உடனே நம்ம செக்யூரிட்டி சிஸ்டத்தில் ஆன் பண்ணி ஒரு 4 போலீஸ்காரை போட்டு வச்சுருப்போம். அவனை முட்டாலாம் சொல்லிட்டு வர்றதுக்கு ஏசு அப்படித்தான் வருவார். தெரியாது எப்போ வருவார், தெரியாது வருவார். இக்கால சத்தம் ஒன்று துணிக்கும். அப்படி ஒரு நொடியிலே எல்லாரும் மறுரூபமாகவும் சபையில இயேசுவுக்கு பிரியமாய் உண்மையாக வாழ்கிறவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான்னு ஒருத்தன் போயிடுவான். வசனம் சொல்றது எதுக்கு? பைலட்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா 2 பைலட் இருப்பாங்க, அப்படி தானே? ஏரோப்ளைனை சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா? ஏரோப்ளைன் ஓட்டுறவங்க எத்தனை பேர்? 2 பேர். ஏன்? ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்னொருத்தர் அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான். ஒருத்தர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அந்த ஃப்ளைட்டில் இன்னொருத்தர் வந்து கிறிஸ்தவர் அல்லாதவராக ஒருத்தர் இருப்பார். அல்லேலூயா. 2 பேரும் கிறிஸ்தவராக இருந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற நிலைமெல்லாம் காலி தான். இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள போவோம், நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள போவோம். அல்லேலூயா. கவலைப்படாது. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை எரிச்சல் மூட்டும் சில காரியங்கள், ஒரே ஒரு காரியம், நேரம் இல்லை, கர்த்தரை எரிச்சல் மூட்டுகிற ஒரு காரியம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கும் விக்கிரகங்களுக்கு ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர் எதிர்பார்க்கிறதுனா ப்ரையாரிட்டி, முதல் உரிமை அவருக்கு மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவருக்கு முன்னுரிமை. காலையில் எழுந்த உடனே ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றோமா, இல்ல பாத்திரத்தை எப்படி கழுவ போறோம்னு யோசிக்கணும்.
இவ்வளோ துணி சேர்ந்து கிடக்குதே, என்ன பண்ண போகிறோம்? முதல்ல எழுந்த உடனே முதல் வேலை என்ன? நான் முதல்ல எழுந்தோடனே என்ன வேலை செய்யணும்? ஒரு 2 நிமிஷம் இப்படி கையை தேய்ச்சி, ஏசப்பா உமக்கு நன்றி, இப்படின்னா செய்யுங்க. இப்படி கையை தேய்ச்சி, ஏசப்பா உமக்கு நன்றி. ஏன்னா நைட்டு படுத்தவங்க காலையில எல்லாம் எந்திரிக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் இல்லை, படுக்கிறாங்க, படுக்கையில போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க, ஏது வராங்க, என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. சுருக்குன்னு ஒரு குத்து குத்துற மாதிரி இருக்கும், ஆள் காலியாகும் போயிடுறாங்க. நமக்கு இந்த சுருக்கு இல்லாமல் நல்லா நறுக்குன்னு காலையில் எழுந்திரிக்கிறோம்னா அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. முதல் உரிமை கர்த்தருக்கு. அல்லேலூயா. முதல் உரிமை குடும்பத்துக்கோ, வேலைக்கோ, உறவுக்கோ, பணத்துக்கோ, நட்பிற்கோ, விழாக்களுக்கோ அல்ல, இயேசுவுக்கு மாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதி ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 99 வயசு வரைக்கும் பிள்ளையே இல்லை. இது நம்ம கேள்விப்பட்டா வித்தியாசமா இருக்கு. 99 வயசுலலாம் ஒரு கல்லறைக்கு போயிருக்கணும், அப்படிதானே? 99 வயசு வரைக்கும்லாம் வாழ முடியாது. ஆனா இவருக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லையா? ஐயா, உயிரோடு இருக்கிறதே பெரிய பாக்கியம் இல்லை. உங்களுக்கு பாக்கியம், உங்களுக்கு இத்தனை வயசுல குழந்தை இல்லைன்னு வருத்தமா? ஏசு அவருக்கு குழந்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏசுக்கு அவருக்கு ஆபிரகாம் குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தவொடனே குழந்தைய தூக்குறதும், கொஞ்சுறதும், குழந்தை கூட ஓடுறதும், கேம்ஸ் விளையாடுறதும், குழந்தை கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஜெபம் பண்றதை விட்டுட்டாரு. எத்தனை வருஷம்? 13 இயர்ஸ் கேப். தேவனோட பேசுறதுல அவர் எப்படி நம்ம பேசுவாராம்? மனைவியோட கொஞ்ச நேரம் இருப்பாரு, கர்த்தரோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. குடும்பத்தோட கொஞ்ச நேரம் இருப்பாரு, கர்த்தரோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. வேலையோட கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு, கர்த்தரோட அதிக டைம் அவரோட தான் பேசிட்டே இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்போ போனாலும் 2 பேரும் ஒண்ணா போவீங்க, எல்லா பொருளும் ஒண்ணா வாங்கி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க, நல்லா அவங்களோட சாப்பிடுவீங்க, அவங்களோட நல்லா டைம் என்ஜாய் பண்ணி நல்லா அவங்களோட இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த ஃப்ரெண்டு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? பரவாயில்ல, போயிட்டு வா, நானும் உனக்கு ஃப்ரெண்டு, அவங்களும் உனக்கு ஃப்ரெண்டு, ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். கூப்பிட்டு வச்சு செம வாங்குவோமா? வாங்க மாட்டேன். இன்னுமே நீ உங்க கூட சேரவே மாட்டேன், வச்சுக்கா, உங்க கூட சேர மாட்டேன் ஓ அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு பிரிஞ்சு தூரமாக போயிருக்கும். அப்படிதானே? தேவையில்லாமல் சண்டை போடணும், டென்ஷனாக அவங்கள பார்த்தாரு. இதே தான் ஏசுக்கு நடந்துச்சு. என்கிட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாயா, இப்போ நான் தான் அவனுக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்தேன், அந்த குழந்தை முக்கியம்னு என்னை விட்டு அதுக்கிட்ட போறாயா? இவனை சும்மா விடலாமா? சொல்லுங்க, சும்மா விடலாமா? டக்குன்னு ஒரு பிட்டை போட்டார். என்ன போட்டார்? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நீ நேசிக்கிற பிரியமான உன் குமாரனை எனக்கு தகன பலியிடு. பலின்றது வெட்டுறது, ஆனா தகன பலி எரிச்சு விட்டுரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்குள்ள இருந்தா அது எரிஞ்சு போயிடும். ஆமென். ஏன்னா அவர் எரிச்சலான தேவன், நல்லா எரிச்சிருவார். அவருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, அதனால எரிக்க சொல்றாரு. எரிச்சு எனக்கு பலி செலுத்தணும். நம்ம உஷாராயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உஷாராயிட்டார். என்ன உஷாராயிட்டாரு? நம்ம பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். 3 hour 5 hour உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோம். யாருக்கு தான் கோவம் வராது? கொஞ்சம் என்ன போறது, என்ன விழாக்களுக்கு போறது, என்ன விருந்து வைக்கிறது. எனக்கு 100 வயசுல குழந்தை மாதிரி விழா தினமும் சாப்பாடு, ஆடு அடிச்சு, கோழி அடிச்சு, குருமா வச்சு சாப்பிட்டு நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்றாங்க எல்லாரும். அவங்களோட இவரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இவரை மறந்துட்டாரு. நம்ம மேலே தப்பு. ஆமென். உடனே உணர்ந்தார் அப்புறம் நம்ம மேலே தப்பு. ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் கொடுத்த பிள்ளை என்ன எத்தனை பேர் மலடு 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 என்று நீ இந்த உலகம் ஏளனம் பண்ணினது, நீங்க கொடுத்த பிள்ளை அல்லவா, அதை தகன பலியிட சொல்றீங்களாப்பா? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நீங்கெல்லாம் ஒரு தெய்வமா? நம்ம சொல்லியிருப்போமா? இது கர்த்தர் தான் சொல்றாரா இல்லை பேய் சொல்லுதா? பேய் தான் சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை, கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். ஹல்லேலூயா. பயங்கரம், பயங்கரம், அவருக்கு பயங்கரமாயிடுச்சு. புரிஞ்சுட்டாரு. ஒரு வார்த்தை பேசுறேன் அவ்வளோதான். உடனே கூப்பிட்டாரு பிள்ளைய, தகன பலியிட புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன்,
உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே எந்த காரியம் இருந்தாலும் அது கர்த்தரை எரிச்சல் மூட்டுகிற காரியமா மாறிடும். அல்லேலூயா. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை வச்சாலும் அவருக்கு பொறுக்காது. இந்த காலை வேளையிலே உங்களை நான் அன்புடன் கண்டிக்கிறேன். கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட்டு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. உங்க செல்போனுக்கு கொடுக்கக்கூடாது, உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்க வேலைக்கு கொடுக்கக்கூடாது, உங்க பணத்துக்கு கொடுக்கக்கூடாது. கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வைக்க வேண்டாம். கர்த்தர் அதை ரொம்ப எதிர்ப்பு. அவர் ஒத்துக்கவே மாட்டார். இந்த காலை வேளையில நான் இதுடன் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இறக்கமுள்ள விடுதலை. அதே போல கர்த்தர் எரிச்சல் உள்ளது. அவருக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, அவருக்கு பிரியமில்லாததான் எனக்கு வேண்டாம். அவர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம் தான். நீங்களும் அதே பழகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்க போகும்.